பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளையில் கூட அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவர் மேலே வாஞ்சியாக இருந்தால் அவர் என்னெல்லாம் கொடுப்பார் என்பதை இந்த நாளையில் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஆமீன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். முதல் அவர் மேலே வாஞ்சை நமக்கு என்ன பண்ணணும்னா இருக்க வேண்டும். வாஞ்சைனா எப்படின்னா ஆசைன்றது, அப்புறம் ரொம்ப பிடிக்கும், அவர் நான் நினச்சிப்பேன் அப்படிலாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா. அந்த லிஸ்ட்டில் வர்றது இது கிடையாது. இது வாஞ்சைனா ரொம்ப தாகமாக இருந்து தண்ணி கொடுத்தா எவ்வளோ நம்ம அப்படியே குடிப்போம். ரொம்ப தாகமாக இருக்கும்போது சாப்பாடே கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். தண்ணி தான் வேணும். ஏன்னா அந்த தாகத்தை தீர்க்கிறது எதுனா தண்ணீர் மாத்திரமே. வேறு எந்த விதமானது எது கொடுத்தாலும் நமக்கு அதுனா அடங்கவே அடங்காது. தண்ணி தான் அதுக்கு தேவையாக இருக்கும் அந்த தாகத்துக்கு. அதே போல் அவரிடத்தில் வாஞ்சை இருக்கிறபடினால் அவர் என்ன பண்ணுவாராம், விடுவிப்பாராம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் வாஞ்சை மாத்திரம் இல்லை, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் இல்லைன்னா அவ்வளோதான், இல்லை அவ்வளோதான், அப்படி தான் இப்படி தான் சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடின்னு அவர் யார் என்றது நம்ம என்ன பண்ணியிருக்கணுமா, அறிந்திருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்போ வாஞ்சை வேணும். அவர் நாமம் என்னன்றது நம்ம அறிந்திருக்க. நான் நாமத்தை குறித்து எழுதி வச்சுருக்கேன் பிரியமானவர்களே. 2-3 லிஸ்ட்டு எழுதி வச்சுருக்கேன் அவரோட நாமத்தை குறித்து. விவரிக்கவே முடியல. இந்த ஆயுசு நாட்கள் பத்தாது பிரியமானவர்களே. நான் சொல்கிறேன், தயவு செய்து. கொரோனா திடீர்னு வந்துச்சு, என்ன வாழ்க்கை தடத்தை மாற்றி போட்டுச்சு நிறைய பேரோட வாழ்க்கையை. அதை போல் அதாவது எப்படி சொல்கிறது, திருப்பிக்கிட்டு வேறு ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம தேசத்துக்கோ இல்லை நமக்கோ நடக்கிறதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வேதத்தை படிச்சிருங்க பிரியமானவர்களே. எரேமியா சொல்லுகிறார், என் தேவனுடைய வார்த்தை, அவரோட வார்த்தையின் எலும்புகளில் அடைப்பட்டிருக்கு. சந்து இருக்குமா, அந்த எலும்புகளில் சந்து இருக்குமா, அந்த சந்தில் அவரோட வார்த்தை என்ன பண்ணியிருக்கான், அடைப்பட்டிருக்கிறது. என் எலும்புகளெல்லாம் அவரோட வார்த்தை அடைப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறேன். அதுபோல் நமக்கு எங்கே உண்மையிலேயே சொல்கிறேன் நான், நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க, நம்ம உச்சந்த அதில் உள்ளாங்கால் வரைக்கும் நம்ம உள்ளத்தில் மனசில் வைப்போம், இருதயத்தில் வைப்போம், அப்புறம் சிந்தில் வைக்கிறேன், நான் கண்ணில் வச்சுருக்கேன், நான் காதில் போட்டு வச்சுருக்கேன், என்னென்னவோ சொல்கிறோம். இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணிடணும், வாஞ்சிக்கணும். அவர் நாமமே என்னென்னு அறிய வேண்டும். அறியும் பொழுது அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பிரியமானவர்களே, ஒரு பிச்சைக்காரம்மா, நான் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, என்ன ஒரு இடம் அது, அந்த இடம் தெரியல எனக்கு. ஒரு கோவில், அந்த பாட்டிம்மா கிறிஸ்தவ பாட்டி பிச்சை எடுக்கிறாங்க. ஒருத்தர் நீ ராமான்னு சொல்லு, நான் உனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறேன்றாரு. நீ ஸ்ரீராம் சொல்லு, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், இந்த தட்டில் என் கையில் இருக்க அத்தனை பணத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அதுக்கு அந்த பாட்டிம்மா சொல்லுது, தெலுங்கு மாதிரி இருக்குது. அந்த பாட்டி சொல்லுது, சொல்லக்கூடாது ஐயா, சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கோடி கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன்னுட்டு அசிங்கப்பட்டு போனார். பிரியமானவர்களே பாருங்கள், அந்த அம்மா சொல்லுது, எனக்கு எவ்வளோ செய்கிறார் தெரியுமா, எனக்கு தேவைகளை அவர் சந்திக்கிறார் தெரியுமா அப்படின்னுது. அப்போ பாருங்கள், அந்த பிச்சைக்கார பாட்டிக்கு எவ்வளோ வாஞ்சியாக இருக்குது பாருங்கள். நான் இப்படி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. கை நீட்டி ஒருத்தர்கிட்ட கேட்குறது அவ்வளோ பெரிய துக்கமான செய்தி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சில நேரங்களிலே நான் கஷ்டப்பட்டிருக்கேன். வெறும் பர்ஸில் வெறும் 40 ரூபாய் சீசனோடு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். 10 பைசா இல்லாமல் போயிட்டு வந்திருக்கேன் வேலைக்கு, சரிங்களா. ஒரு சோப்புக்கு ஒரு கடையில் போய் நான் நின்று இருக்கிறேன். அது ஒரு பொருளை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே நிற்கும் பொழுது அது எவ்வளோ அவமானம் தெரியுங்களா.
அப்போ பாருங்க, நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பாட்டி அவங்க வந்து கை நீட்டி கேட்குறாங்க, கை நீட்டி வாங்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆனாலும் அந்த கடவுள் மேலே, இயேசு மேலே எவ்வளோ வாஞ்சை இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு. நான் சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ அழகாக சாந்தமாக அந்த பாட்டி சொன்னாங்க. நமக்குள்ளே என்ன நிலைமையில் நம்ம இருக்கிறோம், நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், என்ன ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போன ஊழியக்காரங்க எனக்கு தெரியும் பிரியமானவர்களே. நான் ஊழியக்காரி, நான் சபை நடத்துகிறவன் சொல்கிறவங்க தம்பி பொண்டாட்டி ஏதோ செய்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க, மாதமான ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரி, ஒரு கிறிஸ்தவ பெண்களை ஒரு சகோதரி அவங்க அவமானப்படுத்துகிறாங்க. இவங்களால கேட்க முடியல, இவங்களால என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. ஏன்னா அவங்க மாதமானால் என்ன பண்ணுறாங்க, அள்ளி கொடுத்து செய்கிறாங்கன்னு சொல்லி. பிரியமானவர்கள், அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ கடவுள் மேலே அவங்களுக்கு என்ன இல்லை, வாஞ்சை இல்லை. கொடுக்கிறவர் கைகளை அவர் பார்க்கிறவர்களாக, அவங்களோட பிழப்பு வயிறாக இருக்கிறது. அவனை உயர்ந்த அடைக்கல வைப்பேன். பிரியமான நான் சொல்கிறேன், நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த நாளை குறித்து வச்சுக்கோங்க. அவர் மேலே வாஞ்சே இருக்கும் பொழுது அவர் நாமம் என்னென்னு அறிந்திருப்பீர்களானால் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். கூப்பிடுன்னு சொல்ல, கூப்பிட்டுட்டே இருன்னு சொல்ல, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். காப்பாற்றி அவனுக்கு ஜீவனை கொடுத்து அவனோடு இருந்து தப்பிவித்து அவனை கனம் பண்ணுவாராம், கனம் பண்ணுவாராம். விட மாட்டார், உன்னை உயர்த்துற வரைக்கும் விட மாட்டார். பிரியமானவர்களே, உயர்த்துற வரைக்கும் விட மாட்டார். இந்த கடைசி வசனம் 16 பார்த்தீங்கன்னா, நீடித்த நாட்களாக அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் யார் கீழே கிடைக்கும்? நம்ம வந்து எல்லார் மேலேயும் அனுபவிக்கிறோம். யாரையும் காப்பாற்ற முடியுமா? இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கேன், தனியாக தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைகள் போயிட்டு நைட் தான் வருவாங்க. அந்த ஒரு நாள் முழுவதும் எனக்கு யார் காவல்? என் பிள்ளைகள் காக்க முடியுமா? சரி, என் பிள்ளைகள் வேலைக்கு போகிறாங்க, அங்கே வந்து நான் காவல் காக்க முடியுமா? என் பாதுகாப்பு தர முடியுமா? தேவ தூதர்களை கொண்டு நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். வாஞ்சியாக இருக்கும் பொழுது, அவர் நாமம் என்னதென்று அறியும் பொழுது, நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது கூப்பிடும் பொழுது உடனே மறுத்திருக்க வந்து ஆபத்திலே நானே அவனுடன் அவனை தப்பி வைத்து அவனை கனப்படுத்துவேன். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா பாருங்கள், அவர் சொல்கிறாரு, இது மோசையின் ஜபம். அவர் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு வராங்களா. அப்போ வந்து அந்த இஸ்ரேல் தேசத்தில், எகிப்துலேருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்பொழுது சில காரியம் நடக்கிறதுல அதை சொல்லிக்கொண்டே வருவார், மோசே சொல்லுவார். அப்போ தான் இந்த வார்த்தை சொல்லுவார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் வழங்குவதாக. எங்கள் தேவனாகி ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தருளும். நம்ம என்ன உறுதிப்படுத்த, நம்ம வேலை செய்கிறோமோ, நம்ம கைட்டு செய்கிற கைனின என்ன வேலையோ, ஆடு மாடு மேய்க்கிற வேலை எல்லாத்துலேயும் அவர் என்ன பண்ணுறாரா, உயர்த்துக்கிறவர். நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எங்களை என்ன பண்ணுங்கள், ரெட்டிப்பான நன்மை செய்யுங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, அவர் நாமம் என்னென்று நீங்கள் அறிய வேண்டும். அவரை வாஞ்சியாக நீங்கள் கூப்பிட வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு ஆபத்து வரும் பார்த்தீங்களா, அப்போ அவர் கூப்பிட்ற செகண்ட் அவர் வந்து உங்களோடு இருந்து அவர் நம்மளை என்ன பண்ணுவார், கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏதோ கொஞ்ச நாள் கனம் பண்ணிட்டு வருது இல்லை. இந்த 91:16 சங்கீதம் 91:16 படி நீடித்த நாட்களை அவருக்கு நமக்கு தந்து திருப்தியாக்கி நம்மளை என்ன பண்ணுவார், ரட்சித்து நம்மளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறாராம். பிரியமானவர்களே, அவர் யார், இன்னார் பவுல் சொல்கிறார், நான் வணங்குகிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் செய்வார், அவர் செய்வார் அப்படின்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு குறைப்பட்டிருக்குமானால்
தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள், அவர் நாமம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள், அவர் மேலே வாஞ்சையாக இருங்கள். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் வேதத்தை படிங்கள். எனக்கு கவலை வந்துச்சுன்னா வேதத்தை தான் படிப்பேன். யாருன்னா எதனா சொல்லிட்டாங்கன்னா வேதத்தை தான் படிப்பேன். எனக்கு எனக்கு தூக்கம் வரலைன்னா வேதத்தை தான் படிப்பேன். ஃபோன் பண்ணாதீங்க, யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப நிறைய நேரம் சின்ன பிள்ளைங்களை போல் நான் கூட ஷேர் பண்ணி நம்ம கவலையை சொன்னால் அவங்களுக்கு எப்படி ஆகுதுன்னா குறை சொல்கிறதா நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருந்து பாருங்கள், அவர் நீ குறை சொல்கிறேன்னு எனக்கு சொல்ல மாட்டார், நீ கவலைப்படுறேன்னு சொல்ல மாட்டார், நீ சரியில்லைன்னு சொல்ல மாட்டார், ஒன்றும் சொல்ல கேட்டுகிட்டே இருப்பார். காலம் வரும்போது அவர்கள் முன்னாடி உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களை, நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, வியாதியில் இருக்கிறீங்களா, ஐயோ எனக்கு என் புருஷன் புரிஞ்சுக்கலாம், என் பிள்ளை புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களால் ஒரு மனுஷனை கூட மாற்ற முடியாது பிரியமான. என் பெரிய பையனுக்காக ரொம்ப அழுது செபிப்பேன். ஒரு டைமு எப்படி சொல்கிறது, அவனை சின்ன குழந்தை, நான் கொண்டு போய் எங்கன்னா விட்டுறலாம், பெரிய பையன் அவன் நான் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன். 2 வழி இருக்குது, ஒன்று கெட்டு போகிற வழி, ஒன்று நல்ல வழி, நீ எதை சூஸ் பண்ண போகிற, ஒரே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவன் காலில் கூட விழ ஓடிட்டேன்னா பார்த்துங்க பிரியமானவர்களே. நாளிலே அவனோட வாழ்க்கை தரங்கள் ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரால் கூடாத காரியம் ஒரு மனுஷனோட இருதய சிந்தையை மனதை மாற்றவே நம்மளால் முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் மலையே கொடுத்தாலும் அவங்க மயங்க மாட்டார்கள். சில மனிதர்கள் ஆண்டவர் நினைச்சா அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள், ஜெயிப்பீர்கள். ஆனால் சாட்சி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.